முதல்ல இருக்கிறதுல பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மே போட்டோம், ரெண்டாவது இருக்கிறதுல பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மைட் போட்டோம். வணக்கம். தமிழ் வழியில் கல்வி கற்று வரும் மாணவ மாணவிகளே, கல்லூரி நண்பர்களே மற்றும் ஆங்கிலம் கற்க விரும்பும் தமிழ் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருப்பது மாடல் வெர்பில் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளான மே அண்ட் மைட். அதை வைத்து எப்படி வாக்கியம் அமைப்பது மற்றும் அதன் வித்தியாசம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மே ஓட பாஸ்ட் டென்ஸ் தான் மைட். புரியுதா? ஆனால் மைட்டை சில நேரங்களில் அதனோட உபயோகம் வித்தியாசமானதாகவும் இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல மேயை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி. நீங்கள் ஒரு பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். அல்லது மைட் எப்போ யூஸ் பண்ணலாம்? ரிமோட் பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி. பாசிபிலிட்டினா என்ன? ரிமோட் பாசிபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத அடுத்த பக்கத்தில் நான் விளக்கி சொல்கிறேன். ரெண்டாவது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க, உங்கள் டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க, நான் வகுப்புக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போதும் அவங்க சொல்கிறாங்க உள்ளே வரலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்கும்போதும் இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் மே, இந்த மேயோட பாஸ்ட் டென்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் இதனோட உபயோகங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கே கொடுத்துருக்க படங்களை பாருங்கள். ஒரு படத்தில், மேலே உள்ள படத்தில் மேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கீழே உள்ள படத்தில் மேகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மேலே இருக்க படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ ஒரு வாக்கியத்தை பாருங்கள். இன்று மழை பெய்யலாம். மேகத்தை பார்த்து சொல்கிறாங்க இன்றைக்கி மழை பெய்யலாம். ஏன்னா மேகம் நிறையா கூடியிருக்கு, மழை வர்றதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது. தெரியுதா? அதனால் இதை இன்று மழை பெய்யலாம்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்குது? இன்று மழை பெய்யலாம். இதுதான் என்னது? வினைச்சொல். தெரியுதா? இதில் ரெண்டு பதம் இருக்குது. மழை பெய்யலாம். தெரியுதா? டு ஏ இங்கே வரைக்கும் வச்சுக்கோங்க, டு பின்னு வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படின்னா அது. ஏன்னா ஏன் அதுன்னு வரும்னா, இன்று மழை பெய்யலாம்ங்கிறதுல சப்ஜெக்ட் இல்லை, அதனால் சப்ஜெக்டாக வர்றது என்னது? அது. யார் எது என்ற கேள்விக்கு வடை வரணும் இல்லையா? அது இருக்கிறதுனால அது அதுன்னு போடுறோம். அதுக்கப்புறம் அந்த பெய்யலாம், அந்த பெய்யலாம்ங்கிறத டு பி வந்துடுது. அடுத்து என்ன வருது? மழை பெய், அது டு ஏ வந்துடுது. அதுக்கப்புறம் இன்று அந்த ஒன்று வந்துடுது. ரைட்டா? இப்போ மழை பெய்யறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரெயின். ரைட்டா? இப்போ அதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இட். அந்த பெய்யலாம், அந்த லாம் அப்படிங்கிறதுல அதுக்கு என்ன போடுவாங்க? மே. ரெயின் டுடே. எப்படி வந்திருக்கு பாருங்க. இட் மே ரெயின் today. The possibilities are there for raining. அதனால தான் it may rain today அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ண பாருங்கள். இன்று மழை பெய்யலாம். மேகம் எப்படி இருக்குது? கொஞ்சம் காண மேகம் இருக்குது. மழை பெய்யறதுக்குரிய பாசிபிலிட்டி என்ன இருக்குது? ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருந்ததுன்னா அதே சென்டென்ஸ் தான் எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது, அந்த சப்ஜெக்ட் இல்லாதனால அது இங்கே போட்டிருக்கோம். இன்று அதே மாதிரி தான் டு ஏ டு பி. ரைட்டா? அதுங்கிற சப்ஜெக்ட் வர்றதுனால அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன வரும்? டு பி. கரெக்ட். அடுத்து என்ன வரும்? மழை பெய். டு ஏ வரும். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஓகே. இப்போ பாருங்கள். இன்று அது என்ன? ஒன். இப்போ பாருங்கள். இட் இந்த இடத்துல வரும்போது மழை பெய்யறதுக்குரிய பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணணும்? மைட். புரியுதா? ரெயின்
today. இவ்வளோதாங்க. இதுதான் வித்தியாசம். முதல்ல இருக்கிறதுல பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மே போட்டோம். ரெண்டாவது இருக்கிறதுல பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மைட் போட்டோம். இப்போ பாருங்கள், இட் மைட் ரெயின் டுடே. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவர்கள் இந்த ஆப்பிளை சாப்பிட்டு இருக்கலாம். பாசிபிலிட்டி ஆர் தேர். அவர்கள் இந்த ஆப்பிளை சாப்பிட்டு இருக்கலாம். சரிதா? இது 3A 3B. இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்? அவர்கள் இருக்கலாம். அந்த லாம் சாப்பிட்டு, அதில் சாப்பிட்டு இருக்கலாம். அந்த இருக்கங்கிறது முன்னாடி வந்துடுது இல்லையா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு பின்னாடி போயிடுது. ரைட்டா? அடுத்து இந்த ஆப்பிளை, அந்த டூ அந்த பக்கம் வந்துடுது. ரைட்டா? இதுதான் இங்கிலீஷில். இப்போ என்ன வரும்? அவர்கள்ங்கிறதுக்கு தே. அந்த இடத்துல பாசிபிலிட்டினால மே. இருக்கங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹேவ். சாப்பிட்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில் ஈட். ப்ரெசன்ட் டென்ஸு. பாஸ்டில் வரும்போது ஏட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஈட்டன். ரைட்டா? ஆக இங்கே வினைமுற்றுங்கிறதுனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இந்த ஆப்பிளை, இந்தங்கிறதுக்கு என்ன தி ஆப்பிள். புரியுதா? எப்படி வந்திருக்கு? they may have eaten the apple அப்படின்னு வந்திருக்கு. இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். அது மைட்டுக்குரியது. பாருங்கள், they may have eaten the apple. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்காமலும் போகலாம். இப்போ ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க புதுசாக, அங்கே வீடு வாடகைக்குங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் கிடைக்காம போகிறதுக்குரிய சான்ஸ் என்ன? ரொம்ப 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 கம்மி. அதனால் கிடைக்காமல் போகலாம். கிடைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? மே அல்லது மைட். ரைட்டா? கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிறதுக்கு மைட் நாட். நாட் போடணும், அவ்வளோதான். சரிதா? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? உங்களுக்கு வீடு வாடகைக்கு, இந்த இக்கு தனியாக வந்திருக்குல்ல, 3A 3B. கிடைக்காமல் போகலாம். இது என்னது? வினைச்சொல். சரிதா? அது 4A 4Bன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அப்புறம் அந்த அலாம், போகலாம், கிடைக்காமல் போகலாம். எப்படி வந்தது? 4B 4A வந்துடுது. ரைட்டா? அடுத்து என்னது? வீடு. அடுத்து என்னது? இக்கு வாடகை. தெரியுதா? 3A 3B 3Aன்னு வந்துடுது. தெரியுதா? உங்களுக்கு யூ. ரைட்டா? மைட். கிடைக்காமல் போகலாங்கிறதுக்கு என்ன சொன்னேன்? மைட் நாட். கெட். கிடைக்கிறதுக்கு என்னது? கெட். மைட் நாட் கெட். வீடு ஏ ஹவுஸ். இந்த இக்குங்கிறதுக்கு என்னது? ஃபார். இக்குங்கிறதுக்கு என்னது? ஃபார். வாடகைக்கு ரெண்ட். என்ன வந்துச்சு? யூ மைட் நாட் கெட் அ ஹவுஸ் ஃபார் ரெண்ட். யூ மைட் நாட் கெட் அ ஹவுஸ் ஃபார் ரெண்ட் அப்படின்னு வருது. இதுதான் மேக்கும் மைட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு வாக்கியங்களையும் பார்ப்போம். பாருங்கள், இது பாஸ்ட் டென்ஸில் ரெண்டாவது உபயோகம் என்ன? மைட். மே பாஸ்ட் டென்ஸாக மைட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். இன்று எனது மாமா வரலாம். இது பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையன் சொல்கிறான், இன்று எனது மாமா வரலாம். 3A 3B அந்த லாம். ரைட்டா? அதை தான் மேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3A 3B. ஃபஸ்ட்டு என்ன வரும்? எனது மாமா. அதான் சப்ஜெக்ட். யார்? எனது மாமா. அடுத்து என்னது? அந்த 3B. அப்புறம் 3A. அப்புறம் இன்று. ரைட்டா? மை
அங்கிள், மாமாவுக்கு அங்கிள் இல்லையா, அங்கிள் மே, வர்றதுக்கு என்ன, கம் டுடே. எப்படி சொல்கிறாரு, மை அங்கிள் மே கம் டுடேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இதே பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும், அவன் சொன்னா இன்று அவனது மாமா வரலாம் என்று. இதுதான் என்னது, பாஸ்ட். இதில் என்னென்ன இருக்குது, ரெண்டு பிரிவு இருக்குது. அவன் சொன்னான்ங்கிறது ஒரு சென்டென்ஸு, இன்று அவன் மாமா வரலாம் இது வந்து ரெண்டாவது. இந்த என்றுங்கிறது என்னது, இதுதான் இணைப்பு சொல். என்னது, இணைப்பு சொல். இதில் எத்தனை இருக்குது, பதம் இருக்குது, 1 2 இந்த சென்டென்ஸில். இதில் 1 2 3 இந்த லாம் இருக்கிறதுனால 3A 3Bன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா, இது இணைப்பு வார்த்தை. இப்போ ஃபஸ்ட் என்ன வரும், அவன் சொன்னான் என்று, அந்த இணைப்பு வார்த்தை நடுவில் வந்துடும். அவனது மாமா லாம், அந்த 3B 3Aன்னு மாறும். இன்று, இது வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வர்றதுனால. இப்போ பாருங்கள், ஹீ சொன்னான்ங்கிறதுக்கு என்னது, செட். இந்த என்றுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னா தட். ஹீ செட் தட் அல்லது ஹீ டோல்டு தட்னு போடலாம். ஹிஸ் அங்கிள், அவனது மாமா இல்லை, ஹிஸ். அவனதுக்கு என்னது, ஹிஸ் அங்கிள். மே கம்னு நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்துடுறதுனால மைட் கம் டுடே. ஏன் சார் இங்கே பாஸ்ட் டென்ஸ் போடுறோம், ஏன்னா இங்கே செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக வரணும்னா அந்த ரெண்டாவது சென்டென்ஸ்லேயும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். அதனால தான் அந்த மேங்கிறது இப்போ மைட்டாக மாறி இருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், he said that his uncle might come today. சரியா, சரி, இன்னும் சில உதாரணங்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய வேண்டுகோள், இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரும் அன்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த சேனலுடைய பயன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டிலையோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்களோ தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களோ கல்லூரி மாணவர்கள் இருந்தால் இந்த சேனலுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். அவங்களுக்கு போய் சேருவதற்கு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் போய் சேருவதற்கு இந்த சேனலை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு எல்லா பாடங்களும் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பார்க்கலாம், இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, மேங்கிற முக்கியமான உபயோகம் என்னென்னா, when you ask permission, ஸ்கூலுக்கு போகிறீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உள்ளே வரலாமான்னு வாத்தியார்கிட்ட கேட்பீங்களா, அதுதான் பெர்மிஷன். அவங்க சொல்லுவாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை கிவ் பெர்மிஷன். ஓகே, இப்போ பார்க்கலாம். நான் உள்ளே வரலாமா, தெரியுதா, வரங்கிறது 3A, அந்த வரலாமாங்கிறது B. இது கொஷின் வார்த்தையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன வரும், பேட்டர்ன். as per பேட்டர்ன் படி ஃபஸ்ட்டு வந்து துணை வினை வரும், ஆக்சிலரி வெர்பும்பாங்க. இதில் துணை வினை என்னது, ஃபஸ்ட்டு மே, அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ரைட்டா, அப்போ அந்த லாமா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் வர, அதுக்கப்புறம் உள்ளே. தெரியுதா, 3B 1 3A 2 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், மே ஐ கம், வர்றதுக்கு என்ன, கம், உள்ளேக்கு வந்து இன், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். இப்போ பாருங்கள், மே கம் இன் சார், அந்த மாதிரி கேட்போம்ல, மே கம் இன். இது பெர்மிஷன் கேட்கும்போது அவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்லுவார், நீ உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது 1 2. அதே மாதிரி இதில் வந்து வா அப்படிங்கிறது வந்து என்னது, 3A, அந்த லாம் அப்படிங்கிறது வந்து 3B. இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், இது பதில் சொல்கிறாங்க, நீ
லாம் வர, அது 3B 3Aன்னு வரும். ரைட்டா? அடுத்து ஒரு உள்ளே. ரைட்டா? நீங்கிறதுக்கு என்னது? யூ. மே, லாம்ங்கிறதுக்கு வாங்கிறதுக்கு கம், உள்ளக்கு என்ன? இன். யூ மே கம் இன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோதாங்க, யூ மே கம் இன். இது இவ்வளோதான் மேக்கும் மைட்டுக்கும் உள்ள வித்தியாசமும் அதனுடைய பயனும். உங்களுக்கு இதை பற்றிய விளக்கம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெற்றுக் கொள்கிறேன்.